ஹாய் குட்டீஸ். துரு துருன்னு இருந்த ஒரு குட்டி குரங்கு எப்படி பொறுமையை கற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? ஒரு பெரிய அடர்ந்த பசுமையான காடு. அங்கே ஒரு குட்டி குரங்கு வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த குட்டி குரங்கு ஒரு இடத்துல இருக்காமல் மரத்துக்கு மரத்தில் தாவறது குதிக்கிறதுன்னு அப்படின்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படியே துரு துருன்னு இருக்குமாமா. அவன் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாகவே செய்ய மாட்டானான். எல்லாத்துலேயும் அவசரப்பட்டுட்டே இருப்பானான். அப்படி ஒரு நாள் அவனோட நண்பர்கள் கூட காட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது எல்லாரையும் பார்த்து, அடடா சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிச்சான் குட்டி குரங்கு. அதை கேட்டதும் அவனோட நண்பர்கள் எல்லாம் அவனை பார்த்து சிரிச்சாங்களாம். அதில் ஒரு அணில் சொல்லிச்சான், ஆஹா குட்டி குரங்கே, உனக்கு எதுலேயுமே பொறுமையே இல்லையா? நீ எப்போ பொறுமையை கற்றுக்க போகிற அப்படின்னு கேட்டுச்சான் அணில். அப்படி ஒரு நாள் அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம குட்டி குரங்கு குதிச்சு குதிச்சு மரத்துக்கு மரம் தாவி புதுசாக ஒரு இடத்துக்கு போயிடுச்சான். அங்கே பார்த்தா ஒரு குளம் பார்க்கவே புதுசாக இருந்துச்சான். இதுக்கு முன்னாடி அவன் இப்படி ஒரு குளத்தை பார்த்ததே இல்லையா. ஏன்னா அந்த குளம் சாதாரணமாக இல்லாமல் அதோட தண்ணி வானவில் நேரத்தில் ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சான். அதை பார்த்த உடனே நம்ம குட்டி குரங்கு, வா என்ன ஒரு அழகான குளம், இது வரைக்கும் இந்த மாதிரி குளத்தை நான் பார்த்ததே இல்லையே, இதோட தண்ணி ரொம்ப சுவையாக இருக்குமோ அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு எதை பற்றியும் சிந்திக்காமல் உடனே அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டான். அந்த தண்ணியை குடித்ததும் திடீர்னு அவனோட குரல் மாறிடுச்சு. குரங்கன் போல சத்தம் வராமல் அதற்கு பதிலாக ஒரு பறவையை போல கீச் கீச்சென்று சத்தம் தான் வந்துச்சான். அதை கேட்ட அதிர்ச்சியான நம்ம குட்டி குரங்கு, ஐயையோ என்ன என் குரல் போயிடுச்சா, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்துச்சான். அப்படி பயந்து போன அந்த குட்டி குரங்கு இது சரியாயிடும் அப்படின்னு அந்த குளத்துலேருந்து தண்ணியை மறுபடியும் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்படி அவன் அந்த தண்ணியை குடித்ததுனால இந்த முறை அவனுக்கு நீண்ட யானை போல தும்பிக்கை வந்துடுச்சான். அதை பார்த்த நம்ம குட்டி குரங்கு, ஐயையோ இது என்ன இன்னும் மோசமாக இருக்குது, நான் குரங்கல்ல யானையாக மாறிட்டேனா? அப்படி அவன் அதிர்ச்சியாக இருக்கும்போது அந்த குளத்திலிருந்து ஒரு மென்மையான குரல் கேட்டுச்சான். குட்டி குரங்கே, நீ எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப அவசரப்படுற, எதுக்குமே பொறுமை இருக்க மாட்டேது, அதனால தான் உனக்கு இப்படியெல்லாம் நடக்குது. நீ முதல்ல பொறுமையாகவும் சாந்தமாகவும் இருந்து பாரு, அப்போ உனக்கு உன்னோட பழைய உருவமும் குரலும் வந்துடும் அப்படின்னு அந்த குளம் சொல்லிச்சான். அதை கேட்ட நம்ம குட்டி குரங்கு அந்த குளம் சொன்னதை பற்றி ஆழமாக யோசிச்சுட்டே பெருமூச்சு விட்டுட்டான். சரி, நம்ம இனிமேல் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு மனசில் நினச்சிச்சான். அப்படி நினச்சதுமே நம்ம குட்டி குரங்கு அதோட பழைய உருவத்துக்கும் குரலுக்கும் மாறிடுச்சான். இதை நினச்சி நம்ம குட்டி குரங்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடவும் இருந்துச்சான். அப்போது ஆஹா, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம எதுக்கும் அவசரப்படாமல் இருக்கணும், பொறுமையோடு இருந்தால் தான் நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம குட்டி குரங்கு புரிஞ்சிட்டான். அவ்வளோதான் குட்டீஸ், இன்றைக்கான கதை முடிஞ்சிச்சு. இன்னொரு புது கதையோடு உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய்.